ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். ஆப்ஷன் டிக்கெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவிட்ட பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. என் மகனுடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ஜூன் 9ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஓப்பன் ஸ்டாக் செலெக்ஷன்ஸ் அதை பற்றி நம்ம வந்துட்டு ஒரு பெய்டு வெபினார் வந்து துவங்கியிருக்கு. விருப்பம் உள்ளவங்க 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9842610908 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதில் பை செல் ரெக்கமெண்டேஷன் இருக்காது. யாருக்கெல்லாம் மார்க்கெட்டில் அடிக்ட் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் இருக்கக்கூடிய மொமெண்டம் வாய்ப்பை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்காக மட்டும்தான் இது இருக்கும். அதனால வந்துட்டு ஈஸியாக குயிக்காக யாரெல்லாம் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய திறன் இருக்கோ அவங்களுக்கு தான் இது பயன்படும். ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன். இந்த கேப் டவுன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓப்பன் ஆனதே பார்த்தீங்கன்னா நமக்கு வைடு ஜோன் சொல்லுவாங்க. அதாவது கால் ஆப்ஷன், அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட கால் புட்டோட ஆடட் ப்ரீமியம். ஸோ அது பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய இடத்துக்கு மேலே தான் நமக்கு இம்பேக்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு புட் செல்லர் பேனிக் பிளேஸில் வந்துட்டு மார்க்கெட் கீழே போயிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் நல்லா பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. அதே மாதிரி மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே நிற்கலை. அப்போ ஓப்பன், அதாவது மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பன் நடக்குது. இந்த ஒரு கேப் டவுன் ஓப்பன் நடக்கும்போது மார்க்கெட் ஏன் ஓப்பனுக்கு கீழே சஸ்டெயின் ஆகலை? அப்போ ஓப்பனுக்கு கீழே சஸ்டெயின் ஆகலைங்கும் போதே மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் இல்லைன்னு அர்த்தம். மார்க்கெட்டில் எப்போவுமே ஒரு கேப் டவுனோ கேப் அப்போ நடக்குது, இல்லை பாசிட்டிவ் ஓப்பனோ நெகட்டிவ் ஓப்பனோ நடக்கும்போது அந்த ஓப்பன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதான் மார்க்கெட்டில் ரேஞ்சை கிரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதை நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஓகே, அப்போ நேற்றைய ப்ரீவியஸ் க்ளோஸ் ஸ்ட்ரைக்கை ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். அடுத்து நாளைக்கு உண்டான இதை பார்க்கலாம். நிஃப்டி இது பார்த்தீங்க அப்படின்னா 23,400 கால் புட், அதுதான் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் ஏடிஎம் ஸ்ட்ரைக். $23,400 கால் புட். இதோட க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா 129, அது 130 ரூபா, 146, 16 ரூபாய் வித்தியாசம். 8 ரூபா, 138 ரூபாய் அப்படிங்கிறது காமன் ஏடிஎம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் ஆர் பிளஸ் 138 பண்ணும்போது நம்மளுக்கு ரவுண்ட் ஆஃப் ஃபிகராக இல்லை. அப்போ அதனால 150 நம்ம கன்சிடர் பண்ணிட்டு 23,250 23,550 ஸ்ட்ரைக் எடுக்கிறோம். ஸோ 23,250 ஸ்ட்ரைக்குக்கு நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். 23,250 இதோட இது ஒன்றுமே இல்லைங்க, நமக்கு இன்ட்ரன்சிக் வேல்யூ கணக்கீடு பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 23,400 ஏன் தேர்ந்தெடுத்தோம்னா நமக்கு ஸ்பாட்டோட க்ளோசிங் தெரியும், மந்த்லி ஃபியூச்சர் தெரியும். ஆனால் ஜூன் 9ஓட க்ளோசிங் தெரியாதல்லவா, ஃபியூச்சரோட க்ளோஸ் நமக்கு தெரியாதல்லவா. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான். அப்போ அதை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கால் ஆப்ஷனுடைய பிரைஸ் 16 ரூபாய் அதிகம். அப்போ 23,416 இருக்கு. இதை வச்சு இன்ட்ரன்சிக் வேல்யூ கணக்கீடு பண்றோம், அவ்வளவுதான் வேலை. இப்போ 23,250 போயிடுச்சா. இதை நான் 235 மைனஸ் 70 இதை போட்டோம்னா பாருங்க 165 ரூபாய். இதுல இருந்து 165 ரூபாய் நான் ஆட் பண்ண எனக்கு இந்த பிரைஸ் வந்துடும். அவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ இன்ட்ரன்சிக் வேல்யூ தான் கணக்கீடு பண்றோம். நம்ம வேற ஒண்ணுமே இல்லை, எக்ஸ்டென்சிக் வேல்யூ இது பண்ணிட்டு நமக்கு இன்ட்ரன்சிக் வேல்யூ எடுக்கிறோம். அப்போ 23,550 என்னவா இருக்கும் அப்படின்னா 216 மைனஸ் 84 132 ரூபாய். இப்போ 23,550 இருந்து இந்த பண்ணீங்கன்னா போதும் 132 ரூபா தான் வரும். ஸோ இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டு நீங்கள் அட்டவணையில் போடுங்க. ட்ரேடிங் வியூவில் நான் பாருங்க 23 250 கால் மற்றும் புட் அதே நம்ம போட்டுடலாம். பாருங்க இந்த 165 ரூபாய் அப்படிங்கிற ஒரு டேட்டாவை போடலாம். 165 இது பார்த்தீங்கன்னா 165 வரவே இல்லை.
அப்போ இந்த 165 வரவே இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு நேற்று ப்ரீவியஸ் க்ளோஸ் அடையிறக்குண்டான வாய்ப்பு இங்கே இழக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ அதே மாதிரி 23,250 புட், அதுக்கும் நம்ம அதே தான் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 165 பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே தக்க வைக்கல, மார்க்கெட் வந்துட்டு கீழே வந்துட்டு திருப்பி மார்க்கெட் வந்து அந்த 165 தக்க வச்சிருக்காங்க. அப்போ கால் ஆப்ஷன் இன்ட்ரென்சிக் வேல்யூவை இருக்கிறவங்க புட் ஆப்ஷன் இன்ட்ரென்சிக் வேல்யூவை எடுக்கக்கூடிய அளவுக்கு மார்க்கெட் ஒரு மொமெண்டம் ஆயிருக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நாளைக்கு உண்டான டேட்டாஸுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மார்க்கெட் எங்கே முடிஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும். நம்ம வந்துட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ், அதாவது ஏடிஎம் ஸ்ட்ரைக்குக்கு எந்த இடத்துல கால் புட்டுக்குண்டான ப்ரீவியஸ் க்ளோஸ் குறைவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னும் நமக்கு செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வரல. இது பார்த்தீங்கன்னா 23,100 கால் புட் நமக்கு வந்திருக்காங்க. இதில் எல்டிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 186, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14 ரூபாய் வித்தியாசம் ஆயிருக்கு. அப்போது கால் ஆப்ஷனுடைய ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. அப்போ 14னா 23,114 அப்படிங்கிற லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் இருக்கிறாங்க. அப்போ இவங்க மீட் பண்ணால் நமக்கு ஒரு 93 ரூபாய்க்கு மீட் பண்ணலாம். ஸோ இதுதான் காமன் ஏடிஎம். அப்போ 93னா +100 -100 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 23,000 கால், இதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ 23,000 காலுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கால் மைனஸ் புட் 162 மைனஸ் 48, அப்போ 50னே வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 112 அப்படிங்கிற ஒரு வேல்யூ கிடைக்கும். இதுவே 23,200க்கு கொண்டு போயிடுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 110 மைனஸ் 55, அப்போ 55 ரூபாய் அப்படிங்கிறது நமக்கு வந்துடும். சாரி, 140 மைனஸ் 55 95 ரூபாய். அதாவது 23,200 புட் ஆப்ஷனுக்கும் 23,000 கால் ஆப்ஷனுக்கு 162.50, அப்போ 112. ஸோ இந்த ஜோனை நம்ம கொண்டு போய் நம்ம ட்ரேடிங் வியூவில் போட்டுடலாம். 23,000 காலை நம்ம கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த 23,000 காலுக்கு நமக்கு என்ன பண்ணுறோன்னா இங்கே போட்ட டேட்டா தான் 162 மைனஸ் 50 112 வந்துடும். இந்த 112ங்கிற மார்க் அங்கே பண்ணிடுங்க. ஜஸ்ட் அங்கே கொண்டு போய் இது பண்ணிடுங்க 112. அதுக்கப்புறம் வந்து 23,000 டு 23,200க்கு உண்டான தொலைவு நமக்கு 200 ரூபாய். ஸோ இந்த 200 அங்கே போட்டுருங்க. அவ்வளோதான். இதை பண்ணிட்டு 112க்கு கீழே, அதாவது 23,000 கால் 112 ரூபாய் ரேட்டுக்கு கீழே வரலன்னா மார்க்கெட் 23,112க்கு மேலே தான் க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இதோட இது. அப்போ இவங்க 112 தக்க வைக்கல அப்படின்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸை தக்க வைக்கிறனால 23,100க்கு கீழே தான் க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு. அப்போ 23,100 வந்து நமக்கு பவர் ஆகிடும் புட் ஆப்ஷன். அதனால அடுத்தது 23,200 புட் ஆப்ஷன். அதுக்கு பாருங்க 23,200க்கு கொண்டு போயிடுறோம். அதுக்கு புட் மைனஸ் கால் 140 மைனஸ் 55 95 ரூபாய். அப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா 140 மைனஸ் 55 85 ரூபாய் வந்துடும். இதை கொண்டு போயிட்டு நீங்க அந்த 23,200 புட்ல பண்றீங்க. நீங்க க்ளோசிங் பிரைஸ் வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணிக்கோங்க. அப்போ 23,200 புட் ஆப்ஷன் இதுக்கு 85 ரூபாய். 85. இந்த 85க்கு மேலே இவங்க இருக்கிற வரை மார்க்கெட் 23,100க்கு கீழே தான் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு அர்த்தம். 23,115க்கு கீழே. அதே மாதிரி இது டோட்டல் ஏரியா 23,000 டு 23,200க்கு 200 ரூபாய் வந்துடும். ஸோ இந்த 200 மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்தது அட்டவணை என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது 0 டு ஹீரோ. ஏன்னா நாளைக்கு ஜூன் 9. இங்கே 23,200 கால் புட்டை கொடுத்துருக்காங்க. அடுத்து 23,100 புட், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்போ மார்க்கெட் வந்துட்டு 23,200 சென்டர் பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறாங்க. அப்போ மார்க்கெட் 23,200 கால் புட் நமக்கு என்னென்ன இம்பேக்ட் ஏற்படுத்துது அப்படிங்கிறதை பார்த்து கொள்ளுங்கள். ஏன்னா 23,200 கால் தான் இவங்க மிட் பாயிண்ட்டாக வச்சிருக்கிறாங்க.
அப்போ மார்க்கெட் வந்துட்டு 23,200க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து அப் சைடுக்கு போகிறக்கு பார்க்கும். 23,200க்கு கீழே இருந்தால் மார்க்கெட் டவுன் சைடுக்கு போக பார்க்கும். அப்போ 23,200 அப்போ புட்டோட லோ 74ங்கும் போது 23,124 மார்க்கெட் அந்த இடத்துல க்ளோஸ் ஆயிருக்காங்க. காலோடைய லோ 55, 23,255. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த 74 தக்க வைக்கணும்னா மார்க்கெட் 23,124க்கு கீழே தான் ட்ரேடே நடக்கணும். ஸோ இதை கன்சிடர் பண்ணி நீங்க பாருங்க. அப்போ 23,000 டு 23,200 தான் நமக்கு இம்பாக்டடா இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக். 0 டு ஹீரோக்கு இதை நீங்க கன்சிடர் பண்ணுங்க. அடுத்து ஆப்ஷன் செயின் இம்ப்ளைட் வாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். இம்ப்ளைட் வாலிட்டி பார்த்தீங்கன்னா கால் சைடு 17 புட் சைடு 20 ஆகும்போது நம்மளுக்கு ஏவரேஜாக ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக பில்ட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 23,200 கால், 23,300 அண்ட் 400 கரெக்டாக இருக்காங்க. அப்போ 23,200 கால் புட்டு தான் நமக்கு ரொம்ப முக்கியமானதை நாளைக்கு ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. அட்டவணையில் என்ன கொடுக்குறாங்க, அது போக நம்ம ரேஞ்சை கண்டுபிடிச்சு 23,000 காலுக்கும் 23,200 புட்டுக்கும் நம்ம கால்குலேட் பண்ணது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.